இம்ரான், ரெட் ஜீப், அதுல மூணு பேர் தான் இருக்காங்க. சிம்பிள். ஓகே, அவங்கள பிடிச்சிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டீங்கல்ல? எஸ் மேம், நான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்ல. மேடம், எல்லாம் சரியா தானே இருக்கு? சோ இல்ல, தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன். சரி மேடம், போலாம் மேடம். மற்ற எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க. ஓகே இம்ரான். அப்போ நீ தான் உண்மையான குற்றவாளி. பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட் நினைப்பேன் உனக்கு. வெளியில போய் மெடிசன்ஸ் விற்கிற. ஹலோ. சாரி மேடம். வழி விடுப்பா. இப்போ இவன் வேற, இவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த மேனேஜர் போய் நான் கால் பண்றேன். சொல்லுங்க. என்னப்பா, எப்படி போயிட்டு இருக்கு? நான் ஏதோ இதை நீங்க கொஞ்சம் சம்பாதிக்க எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னால இதை செய்ய முடியலன்னா தயவுசெய்து சொல்லிருங்க. எனக்கு சத்தியமா புரியல ஐசக் உங்க கூட எப்படி டீல் பண்ண போறான்னு. சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா. சும்மா அங்க உட்காந்து போன்ல பேசினா மட்டும் போதாது. எனக்கு எப்படி பிளான் பண்ண சொல்லி தரேன். அவன் பாரதேசி. இது வரைக்கும் ஒரு பைசா கூட பேமெண்ட் வரல. அவன் வேற. அண்ணா, நீங்க ஏன் அந்த லாட்டரிலாம் ட்ரை பண்ணி காசு பார்க்க கூடாது? ஏன்னா உங்க டைம் இப்ப சூப்பரா இருக்குண்ணே. டேய், போலீஸ் வேலை இருக்காங்கடா. அப்ப நம்ம மாத்திப்போமாண்ணா? நீ வண்டி நிறுத்தாம ஓட்டிட்டே இரு. எங்கேயும் நிறுத்தாத. கேட்டா பிரேக் ஃபெயிலியர் சொல்லிக்கலாம். ஓகே அண்ணா. சார் சார் சார், வண்டி நிறுத்து. கம் ஆன் गाइस. ஐயோ அண்ணா, குறுக்குல வந்துட்டாங்கண்ணா. பிரேக் அழுத்து. பிரேக் அழுத்து. எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி நம்ம கன்ஃபார்மா ஜெயிலுக்குள்ள போயிருவோம். ஓகே, ஏதோ ஒன்று நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணு, சரியா? சரிண்ணே. ஹலோ சார், அவனால் அங்கே சரியா பிரேக் பிடிக்க முடியல சார். எங்கோல வேகமா போயிட்டு நாங்கள் சும்மா இப்படி. வண்டில இருந்து கீழே இறங்க. எதுக்கு சார்? சொல்றேன்ல, இறங்கடா. அண்ணா உங்களை கூப்பிடுறாருண்ணே, போங்க. மேடம்க்கு கால் பண்ணி அவங்களை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஓகே சார். மேடம், எனக்கு தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். நான் எதையும் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னோட மனைவியும் என்னோட சும்மா நிறுத்துறியா? நீயே உனக்கு இப்ப பாதுகாப்பா இல்ல. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ், மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்க சபார்டினேட் கிட்ட நான் பேசினேன். அவங்கிட்ட பேசிதான் உங்களோட பிளான் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எது எப்படியோ நீங்க நினைச்சது சரியா போச்சு. எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து போச்சு, ஆனாலும் உங்க பிளானை நீங்க மாத்திக்கல. அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். நாம எப்பவுமே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்பதான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் அன்னைக்கு நான் உங்களை தடுக்க பார்த்தேன். ஏன்னா நான் உங்க சகோதர மாதிரி. நீங்க எந்த ஆபத்திலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். ஹலோ ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன் சார். சொன்னா கேளு. இந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணு. உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ண ட்ரை பண்ணேன். என்னாச்சு? மேடம், நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்களால் அவங்கள காரை நிறுத்த முடியல. அவங்க எல்லாம் தனியா வரல, ஒரு குரூப்பா வந்திருந்தாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியல, இங்க வந்து நிக்கிறீங்க. மேடம், என்ன பேசுறீங்க? அவங்க தப்பிக்க நான் ஹெல்ப் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட மட்டும் ஆட்கள் இருந்தா இது நடந்திருக்காது. அப்புறம் நீங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க. உன்னால முடியலனா போயிட்டே இரு. மேடம், அங்க இருக்கிற மத்த போலீஸ் ஆபீசர் பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? நாங்க ட்ரை பண்ணோம் மேடம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி முடியல. நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதான் மேடம், எங்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க கண்டிப்பா இந்த பேக்கை தேடி வருவாங்க. அவங்களுக்கு அந்த பேக் மட்டும் கிடைச்சிருச்சு, அப்புறம் நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் ஒன்று சொல்றேன், இந்த பேக்கை நான் எடுத்துக்கிட்டு போறேன். நீங்க டாக்டரோட எஸ்கேப் ஆயிடுங்க. நீ தொழில் இருக்குன்னே எனக்கு தெரியலண்ணா.
மேனேஜரும் என்னாண்ட எதுவும் சொல்லண்ணா. இல்லை நீ இருக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண போகிறேன்? சரி ஏதோ ஒன்று, நீ வந்தது நல்லதா போச்சு. ஆமாண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. நான் மேனேஜர் கால் பண்ணுறாரு. ஃபோன் எடுக்காத. முதல்ல அவன் நம்மளை ஏமாத்த பார்த்தான்ல, இப்போ அவனுக்கு சரியான பதிலடி நாம கொடுப்போம். அந்த பரதேசி ஜேக்கப், அப்புறம் அவன் கூட இருக்கிற அந்த லேடி, அவங்க 2 பேரையும் நீ மட்டும் என் கூட இரு. கண்டிப்பாண்ணா. ஃபோன் எடுக்காது. ப்ரோ இதெல்லாம் நியாயமே இல்லை ப்ரோ. எனக்கு வர கமிஷன்ல இவனும் கூடலாம் ஷேர் பண்ண முடியாது. நான் இப்பவே சொல்லிட்டு மாத்திக்கோங்க. ஏய், அவரை யாருன்னு நினைச்ச? தலைடா. இந்த தொழிலே அவர் தான் தலை, தெரியுமாடா? தெருதல. ஏய் விடுறா. அதாவது எங்களுக்குள்ள ஒரு தனி டீலே ஓடிட்டு இருக்கு தெரியுமா? மேடம், இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. இப்போ நம்ம கரெக்டா பிளான் பண்ணாதான் உண்டு. மேடம் ப்ளீஸ், நீங்க இங்க சும்மா நின்றுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம். சீக்கிரம் முடிவெடுங்க மேடம். அவங்கள மட்டும் அந்த பேக் கிடைச்சிருச்சு, அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். மேடம் அவங்க இங்க எப்போ வேணா வரலாம். ப்ளீஸ் மேடம். ஹலோ. ஹலோ. நான் இப்போ எங்கே வரணும்? சான்சலர்ஸ் கெஸ்ட் ஹவுஸ். ஓகே, நான் அங்கே வரேன். சீக்கிரமா. அண்ணா அவனுக்கு அங்கே போறானுங்க. சீக்கிரம் ஓட்டு. அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஸ்பீடா ஓட்டுறான். ஏய், அந்த பிளாக் காரை ஃபாலோ பண்றான். ஏய் அண்ணா சீக்கிரமா போடா. பிளாக் பண்ணி ஏய், எங்கடா போற? பிளாக் பண்ணி ஃபாலோ பண்றா. ஏய், ஓ ஷிட். டர்ன் திருப்பு. வண்டியை திருப்புன்னு சொன்னேன். சொல்லுங்க. ஹலோ. எஸ் மேடம். மேடம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு வேற வழியே இல்லை. அந்த பேக்கை அவங்க எடுத்துட்டாங்க. ஓ காட். இங்க பாரு ஜேக்கப், இந்த சிச்சுவேஷன்ல நீயும் நானும் இப்படி போறது எனக்கு சரியாவே படல. நாம ஏற்கனவே பேக் வேற எழுந்துட்டோம். நாம இப்ப நிறுத்திக்கிறது நல்லது. நாம வேற ஏதாவது யோசிச்சு பண்ணலாம். எனக்கு என்னோட பிளானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த டைமும் இல்லை. எனக்கு என்னோட குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நான் அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? உங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே போகலாம்.
இவனுக்கும் அந்த மேனேஜருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்குண்ணா. அந்த போலீஸ் கையில இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணதுக்கு காரணமே வந்தானா. ஒரு பேக் பின்னாடி 10 பேர் போறீங்க. அந்த லேடியை ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க விடல. அவங்க அந்த பேக் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கெல்லாம் உண்மையான ரவுடி தானே? சொல்லுங்க. சரி, இப்போ இந்த பேக் எடுத்துக்கங்க. நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறேன். கடைசியில எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? இதுல இருந்து ஸ்டஃப் எங்க? என்ன நடிக்கிறியா நீ? உண்மையா சொல்லு, ஸ்டஃப் எங்க இருக்கு? இந்த காலி பேக்கை என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பாக்குறியா நீ? கையட்றா. யார்கிட்ட பேசுற தெரியுமா? நான் அப்பவே இந்த காரை ஃபாலோ பண்ண சொன்னேன், கேட்டீங்களா? வாய் மூடுடா. ஏய் சொட்ட கமெண்ட்ரா. முட்டா பையனே. உன் வேலை தான் முடிஞ்சு போச்சுல, நீ இங்கே வெயிட் பண்ணு. இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரெண்டாவது டைம் வரும்போது தேர் எக்ஸ்சேஞ்ச் தர் சீட். ஆஃப்டர் லைட்டிங் வித்வுட் ஒன் அவங்க ஓஹோ, நீங்களே எல்லாம் பொண்ணு மாதிரி பயப்படுதா செய்வீங்களா? என்னடா பண்றானுங்க? காக்கா காக்கா வாடா காக்கா அக்கா. ஆண்டவரே, போயிட்டு வரேன். நான் குட்டிடா, ரோட்ட பாருங்கடா. டேய் மரத்துல கிட்ட போதே நிப்பாட்டா. ஆட்டோ மாதிரி ஒரு கார் எல்லாம் புல்லட் தீர்ந்து போச்சு. வேற வச்சிருக்கியா? இல்ல நான் அவன்தான். தப்பிச்சிட்டோமாடா? தப்பிச்சிட்டோம்டா. உயிரோட தான் இருக்கோமாடா? வண்டி என்னடா இது? ஏதோ கனவுல வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்.